இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்து க்ளூடோ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 கேரக்டர் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டோடு இருக்கும், 6 வெப்பன்ஸ் இருக்கும், 2 டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சைடில் ரெட் கலரில் பார்டர் இருக்கிறது வந்து க்ளூ கார்ட்ஸு, இது வந்து நார்மல் ப்ளே கார்ட்ஸ். ஓகே, இந்த க்ளூ கார்ட்ஸ் வந்து தனியாக ஓரமாக வச்சுருங்க. இப்போது இந்த கலர்ஸ், அதாவது இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அவங்களோட இடம் இருக்கும். ஸோ அங்கே நம்ம கரெக்டாக அவங்கள ப்ளேஸ் பண்ணிடணும். அந்தந்த கேரக்டரை நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணிடணும். அண்ட் இந்த வெப்பன்ஸை நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, இதுதான் இந்த கேமோட செட்டப். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 6 மெம்பர்ஸ் ஆடுற ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம். ஓகே, இதை வந்து நீங்கள் 6 மெம்பர்ஸாக ப்ளே பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ரூம் கார்ட்ஸ், கேரக்டர் கார்ட்ஸ், வெப்பன் கார்ட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு பர்சனை வந்து ஷஃபிள் பண்ணி இதுலேருந்து ஒரு கார்டு, அதாவது ரூம் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு ரேண்டமாக பார்க்காம எடுக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டர் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு, நெக்ஸ்ட்டு வெப்பன் கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த பேக் உள்ளே வச்சிடணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எடுத்துகிறேன். கர்னல் மஸ்டர்டு, லாஞ்சு, ரூம், இந்த பேக் உள்ளே வச்சிடணும். இப்போது ப்ளே பண்ண போகிறவங்க வந்து இந்த கார்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு பர்சன் ஒரு ரூமில் ஒரு வெப்பன் வச்சு மர்டர் ஆகிருப்பாங்க. அந்த மர்டர் ஆன பர்சன் தான் இங்கே இருக்காங்க. அது யாருன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் கேமோட கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே கார்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ஷஃபிள் பண்ணிடணும். ஷஃபிள் பண்ணிவிட்டு இப்போது 3 மெம்பர்ஸ் ஆடுறாங்கன்னா 3 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணிடணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணு ப்ரோ. அந்த 3 கார்டை எடுத்து இந்த பேக் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டை ஷஃபிள் பண்ணிவிட்டு எத்தனை பேர் ஆடுறாங்களோ அத்தனை பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணிடணும். லைக் இந்த மாதிரி இப்போது 6 மெம்பர்ஸ் ஆடுறாங்கன்னா ஆளுக்கு 3 கார்ட்ஸ் போகும். அதுக்கப்புறம் ஒரு பிளேயருக்கும் இந்த மாதிரி இந்த ஷீட்டை ஒன்று கொடுத்துருங்க. இதில் தான் நீங்கள் யார் என்ன ஏதுன்றது இதில் தான் நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இப்போது நம்ம எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ரெடியா ப்ரோ? இப்போது நீங்கள் இந்த மாதிரி டை ரோல் பண்ணி தான் ப்ளே பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் டை ரோல் பண்ணியிருக்கேன். 9 வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 3 4. இப்போ என்னோட டைல 9 விழுந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. நான் வந்து இந்த ரூமில் என்டர் ஆக முடியும். இப்போது நான் வந்து கன்சர்வேட்டரியில் என்டர் ஆகிருக்கேன். இப்போ நான் என்னோடய டிசிஷன் என்னென்னா நான் இந்த கார்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ என் கையில் ஒரு 3 கார்டு இருக்குது. இந்த 3 கார்டில் இருக்கிறது வந்து 2 வெப்பன், ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து இந்த பேக் உள்ள கிடையாது. இதை தவிர்த்து இருக்கிற கார்ட்ஸ் தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போது கன்சர்வேட்டரியில் நான் என்டர் ஆகிருக்கேன். ரூம் வந்து நான் சேமாக கேட்கணும். வெப்பன் அண்ட் கேரக்டர், அதாவது ஹூ வேர் வாட்டுன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்க. இப்போது கன்சர்வேட்டரியில் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மிஸ் ஸ்கார்லெட்டை யார் கொண்டதுன்னு சொல்லி நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். என்னோடய டவுட் என்னென்னா கன்சர்வேட்டரி, கேண்டில் ஸ்டிக், மிஸ் ஸ்கார்லெட். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து என்னோட நெக்ஸ்ட் பிளேயருக்கு பாஸ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பிளேயர்கிட்ட கன்சர்வேட்டரி கார்டு, கேண்டில் ஸ்டிக் கார்டு, மிஸ் ஸ்கார்லெட் கார்டு, இந்த 3 கார்டில் ஏதாவது ஒரு கார்டு இருந்தாலுமே அவரோட கார்ட்ஸை இந்த மாதிரி ஷோ பண்ணுவார். நான் இதுலேருந்து ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணிவிட்டு என்ன கார்டு பார்த்தேன்னு சொல்லி மார்க் பண்ணிப்பேன். இன்கேஸ் என்கிட்ட அந்த கார்டு இல்லை, அதாவது இந்த நெக்ஸ்ட் பிளேயர்கிட்ட அந்த கார்டு இல்லைன்னா அது வந்து அந்த நெக்ஸ்ட்டு அடுத்த பர்சன் கிட்ட போகும். அந்த அடுத்த பர்சன்கிட்டையும் அந்த கன்சர்வேட்டரி, கேண்டில் ஸ்டிக் அண்டு ஸ்கார்லெட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அதுவும் இல்லைன்னா அது நெக்ஸ்ட் பிளேயர் கிட்ட போகும். இதே மாதிரி பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். யாருக்கிட்டையுமே இல்லைன்னா மேபி அது 3த்துல ஏதாவது ஒன்று இது உள்ள இருக்க சான்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஓகே, இப்போ இந்த க்ளூ கார்ட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நாங்கள் டையை ரோல் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி சேம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த க்ளூ கார்ட்ஸை எடுத்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்ட்ஸை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு க்ளூஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஏம் பண்ண முடியும். இப்போ கேமோட எண்டில் யாராவது ஒருத்தர் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து யார் இந்த பேக்குள்ள வச்சாங்களோ அவங்கள கூப்பிட்டு கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்கள் கேமில் ப்ளே பண்ணலாம். இன்கேஸ் அது ஏதாவது ஒன்று தப்பாக இருந்தாலுமே நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. மீதி இருக்கிற 5 பேர் தான் ஆடுவாங்க கேமை. ஸோ இந்த பேக்குள்ளே இருக்கிற அந்த 3 பேர், அதாவது அந்த ரூம், ஒரு வெப்பன், ஒரு கேரக்டர், அது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர்.